வணக்கம். ஜால் மீனவன். நாங்கள் இன்றைய கடலுக்கு நிற்கிற மீன்கள் குத்துறதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்படி தான் கல்லுகள் கிடக்கும் கடலுக்கு. அந்த கடலுக்கு அடியில் கிடக்கிற கல்லுகளுக்கு சில நிறைய மீன்கள் நிற்கும். கலவா, திருக்கைகள் அப்படின்னு சொல்லி நிறைய மீன்கள் நிற்கும். கிளி மீன் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கல்லுக்கு கலவா நிற்கன்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்கோ கலவா தேடி பார்ப்போம். தேடித்தான் குத்தணும். பார்த்த உடனே நாங்கள் குத்த இயலாது. வாங்கோ போகலாம். அதோட மீன் ஒன்றுன்னு சொல்லி நிற்காது, 2-3 சொல்லி நிற்கும். கிளி மீனும் அப்படி தான் கூட்டமாக தான் நிற்கும். கிளி மீன் சொன்னால் நாங்கள் குத்த இயலாது. அதுக்கு வேற ஒரு வழியால் மீன் பிடிக்கிறோம் நாங்கள். இந்த கலவான்னு சொன்னால் நாங்கள் குத்தலாம். பாருங்க நண்பர்களே, கலவா எப்படி நிற்கும்னு சொல்லி கல்லுக்குள்ளே கீழே ஒரு கோரை மாதிரி கிடக்கும். அந்த கோரைக்குள்ளே அந்த மீன் நிற்கும். உங்களுக்கு வீடியோவில் வழியாக காட்டுறோம் பாருங்க. இந்த இப்படி கோரைக்குள்ளே நிற்கும் மீன். ஆனால் குத்தேராது, டக்காண்டு அங்காள பக்கத்தால் போயிடும். என்று சொன்னால் அதில் வீடு மாதிரி கிட்டத்தட்ட. இப்போ இங்கால வாசலால் குத்தினோம்னா அங்கால வாசலால் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் பார்த்து வழியாக தான் குத்தணும். மீன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கோ. அந்த அதுக்கு நிற்கிது அந்த இதுக்கு அங்கால போய்ட்டு பாருங்க. அந்த கல்லுக்குள்ளே ஒரு மீன் ஒன்று இருந்தது. அங்கால போய்ட்டு பார்ப்போம் அந்த மீனை குத்தணும் இன்றைக்கு. அதோட நிறைய மீன் நிற்கும். வேறு மீன்கள் நிற்கும். அஞ்சாலை நிற்கும். அஞ்சாலை இல்லாமல் சொன்னால் வந்து கடிக்கும். அஞ்சாலையை பற்றி உங்களுக்கு வேறொரு வீடியோவில் போட்டுருவோம். பார்ப்போம். இந்த கலவாவை பற்றி பார்ப்போம். கலவாண்டியில் இந்த நிறைய மீன்கள் நிற்கும். நான் பார்ப்போம் என்னென்ன மீன் நிற்கும்னு சொல்லி. அதோட இந்த பொந்து வழியாக மீன் நிற்கும். கூடுதலாக இது வழியாக கலவா அஞ்சாலையெல்லாம் நிற்கும். அஞ்சாலையை பற்றி அஞ்சாலை நின்றுன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க. ஆளை தேடி வந்து கழிக்கும். இப்படியான இடங்களுக்கு தான் கலவா நிற்கும் பாருங்கள். இப்படியான பொத்து வழியை இப்படி பெரிய அப்படியே கீழே ஆழமாக போகும். இன்னும் சரி, குத்தினோம் முடிச்சுன்னா கம்பியே அடிக்கலாம் அளவுக்கு ஆழமாக போகும். அதில் கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் வெளியே வரும்போது தான் குத்தணும். நண்பர் மங்கால கம்பியோட போயிருக்கிற குத்துறதுக்கு என்ன கட்ட மாதிரியில் நாம் இங்கால போகிறோம் கேமராவோட. பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. நண்பர் என்ன மீன் ஏதாவது சந்தித்ததா? இல்லை, அவருக்கும் சந்திக்கலை. ஆனால் மீன் இறங்கினோடனே நாங்கள் மீன் பார்த்துட்டோம். அதால் இப்படி குத்தாமல் வெளியே வர மாட்டோம். குத்தாமல் வந்தோம்னா எங்களுக்கு முகமானம் போல். அதனால் குத்தா வெளியே வர மாட்டோம் மீனை. பார்ப்போம். உங்களுக்கு மீனை காட்டுவோம்னு சொன்னால் அது மீன் ஓட்டத்தில் தெரியுது. அப்படி உங்களுக்கு வழியாக மீனை காட்டியிருப்பேன். இப்படி இதுக்குள்ளே சிலது நண்டுகளும் பெறும். பெரிய செம்ம நண்டுகள்லாம் பெறும். அதை பார்ப்போம் என்ன மாதிரி. நண்பன் என்ன மீனை கண்டுட்டியா? கண்ட மாதிரி தான் கிடக்கு. பார்ப்போம். அது உள்ள பூந்து பார்க்குது. இல்லை, ஆள் மீனை காணையில். மீனை கண்டிருந்தாலும் எப்படியும் குத்திருப்பான். முரட்டு குத்து ஒரு ஆள் கூடிய ஆள் தான். ஆனால் மீனை காணையில் ஆள். சரி பார்ப்போம். அங்கால இன்னொரு நண்பன் இறங்கினவர், அவரை போய் பார்ப்போம். அவர் சும்மா கை க்ளோஸோடலாம் சேர்த்து தான் இறங்குவார். அவர் சும்மா பாதுகாப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம். இவர் இல்லை, மற்ற நண்பன் காட்டுறோம் பாருங்க. கிட்டத்தட்ட மரியான் தனுசு மாதிரி இருப்பார். தம்பி உங்களை சொல்லலை, மற்றவரை சொன்னான். இவருக்கு விளங்கிட்டு போல மரியான் போஸ் கொடுக்குறார். அங்கே நிற்கிறார். அவரால் ரைட். இவரால் கை க்ளோஸுகளோட நீட்டாக தான் இறங்குவாரால். மீன் இந்த நண்பர்கள் மீன் கண்டுட்டான். குத்துறா அந்த குத்தியாச்சு. நண்பர்கள் மீனை பாருங்கோ. இதுதான் கலவா மீன். இப்படி தான் கல்லுகளுக்கு நிற்கும். இப்படி என்ன நண்பன் குத்தின மாதிரி மரியான் தனுசன்று வச்சுட்டாரால். ஓகே, வள்ளத்தோட கூட வேறு மீன் குத்தணும். ஒன்றோட போனால் எங்களுக்கு மண்ணெண்ணெய் காசுக்கும் வராது. ஓகே, வள்ளத்தை போட்டு வேறு மீன் நிற்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேறு மீன் ஏதாச்சும் நிற்கும். ஏதாச்சும் நண்டுகள் நிற்கும்படியாக பாருங்கூடா. கிழக்கு தண்ணியோடையாக தெரியாது. நண்பர்கள் நீங்கள் முடியாக பாருங்க. இப்படி தான் நாங்கள் கல்லுகளுக்கு மீன் குத்துருந்தாங்க. நண்டு பிடிக்கிறாங்க. நண்டுகளும் இப்படி தான் நிற்கும் கல்லுகளுக்கு. நண்டுகள் நின்றுன்னு சொன்னால் உங்களுக்கு வழியாக காட்டலாம் வீடியோவில். ஆனால் மீன்கள் காட்டலாது. மீன் கொஞ்சம் மூட்டத்தில் தெரிகிறதால மீன்கள் காட்டலாது. மீன் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு கடலை சரியாக கலக்கிட்டு பாருங்க. நண்பர்களே, வெள்ளனை பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. இப்போ ஆயில் ஒரு கலக்காக போய்ட்டு இன்னொரு மீனை குத்தி விட்டுட்டார். நண்பர் எப்போ குத்தினி இந்த மீன்? ரைட். ஓகே, இதையும் வளர்த்து ஓடு. ஓகே, நீ 2 மீன் குத்திருக்கோம். என்ன மீன் குத்தி கொண்டு போகணும். நாங்கள் 3 பேர் வந்து நாங்கள். அப்போ 2 மீன் தான் குத்திருக்கிறோம். அப்போ இன்னும் 2-3 மீன் குத்தினா தான் கொண்டு வைக்கலாம். அவங்க வேறு மீன் ஏதாச்சும் நிற்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி வேறு ஒரு கல்லுகளுக்கு போவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் கல்லுகள் கிடக்கும். அப்போ இங்கே மீன் இல்லாட்டி அங்கே மற்ற கல்லுக்கு போகணும். வாங்க போய் பார்ப்போம். நண்பர் என்ன மீன் ஏதாச்சும் நிற்குதா? இல்லாட்டி வேறு கல்லுகளுக்கு போமா? ஓகே, இதுக்கு கொஞ்சம் கிழக்கு விழுந்துட்டு நண்பர்களே. அப்போ நாம் வேறு ஒரு கல்லுகளுக்கு போவோம். என்ன சொன்னால் இது ஒரு கலக்கு திருப்பி எங்களுக்கு மீன் தெரியாது. கிழக்கோட சில நச்சு நீர்களும் வரும். வேறு கல்லுகளுக்கு போய் பார்ப்போம். என்ன சொன்னால் இதை கொஞ்சம் மாவத்துக்கு ஓடிட்டு இந்த கல்லுக்கு வாங்க நண்பர்களே போகலாம்.